நாட்டுக்கோழி பிரியாணிங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துக்கணுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். பிரியாணி மொக்கு சேர்த்துக்கணுங்க. அப்படியே பிரியாணி இலையும் சேர்த்திக்கணும். கொஞ்ச நேரம் ஆயிலில் வந்து நல்லா வேக விடணுங்க பிரியாணி இலை. இப்போ புதினா வந்து ஒரு கையளவு அதில் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒன்றுங்க. தக்காளி மட்டும் 2 சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வணக்கணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் வெங்காயம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழி நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்துக்கணுங்க. அதில் வந்து சேர்த்துக்கணும். நல்லா கலரி விடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாட்டம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. 50 கிராம் அளவு இஞ்சிங்க, 50 கிராம் அளவு பூண்டுங்க. ரெண்டுமே
கரெக்டாக எடுத்துட்டேங்க. மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன். அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க சாப்பாடு. இதில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கணுங்க. சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. அப்புறம் தான் வந்து அரிசி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 1½ கிளாஸ் அரிசிங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு 5 தடவை 6 தடவை அரிசி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் கழுவி எடுத்து அதில் சேர்த்துக்கணுங்க. இப்போ சிக்கனுக்கு அவ்வாறு தண்ணி அங்கே இருக்குது. இப்போ அரிசிக்கு அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுங்க. பாருங்கள், எல்லா அரிசியும் போட்டாச்சு. நல்லா ஒரு தடவை கிளறி விடணுங்க. இப்போ 1½ கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. ஒரு கிளாஸுங்க. 2 கிளாஸு. 3 கிளாஸுங்க. மூடி வைக்க முன்னே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அதுன்னு பார்த்துக்கணுங்க. காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துன பிறகு தான் மூடி வைக்கணும். கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கிட்டு மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. நல்லா வெந்துடும். எங்கள் குக்கரில் வந்து 2 விசில் விட்டால் சாப்பாடு நல்லா குழையாமல் நல்லாயிருக்கும். உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் வேணும்னா நீங்கள் விட்ற அந்த மாதிரி விட்டுக்குங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா குழையாமல் நல்லா இருக்குது. நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. சாப்பாடு நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட குழையல.